நாம் அனைவருமே வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த லெந்து நாட்களில் முக்கியமாக நிறைய காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். என்னன்னாக்கா, நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இப்படி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்மளுக்குள்ளாகவே பேசிக்கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலுமே பார்த்திங்கனாக்கா நம்ம எந்த அளவுக்கு நிலை நிற்கிறோம் என்பது தான் நம்மளுக்கு தெரியுறதில்ல. என்ன எந்த அளவுக்கு நிலை நிற்கிறோம், நம்மளுடைய ஆசைகள் என்ன சொல்லுது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்குள்ளே எப்படி ஒரு புதிதான ஆவிகளை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம் இது. இந்த லெந்து நாட்களில் நான் எடுத்திருக்கிற உபவாசங்களில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். நான் சொல்கிறேன்னாக்கா, நான் எப்படி ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு புதிதான ஆவியை எனக்கு தாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போகிற காரியங்கள் என்னன்னாக்கா, அந்த புதிதான காரியங்கள். ஆண்டவர் நான் இதை யோசிக்கிறதுக்கு முன்னாக நான் யாரெல்லாம் யோசித்தேனாக்கா, நோவாவை யோசித்தேன், ஆபிரகாமை யோசித்தேன், மோசேயை யோசித்தேன், யோசுவாவை யோசித்தேன். ஏன்னா கர்த்தர் அவங்களோடு கூட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறேன், உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோடு சொல்கிறார். உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நீங்களும் நானும் இப்படி இருப்போம், நாங்கள் இப்படி வாழ்வோம், நாங்கள் இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி கொள்கிறது தான் உடன்படிக்கை. அதை ரெண்டு தரப்பினரும் உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதாவது சில செயல்களை செய்வதற்காகவோ அல்லது சில செயல்களை தவிர்க்கிறதுக்காகவோ நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறோம். நீ நோ சொன்னால் நானும் நோ சொல்கிறேன், நீ எஸ் சொன்னால் நானும் எஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள் நடக்கிறது தான் உடன்படிக்கை. நான் கேட்குறேன், நம்ம எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பண்ண உடன்படிக்கையை நம்ம மறக்காமல் இருக்கிறோம், நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம அந்த உடன்படிக்கையில் நம்ம எத்தனை பேர் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அந்த உடன்படிக்கை என்பது எனக்குள்ள ஒரு புதிதான ஆவியை உருவாக்குகிறதா? நல்லா யோசிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, சோதனை காலம், அந்த காலம், இந்த காலம், நம்மளை எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். என்ன, ஆண்டவரே சோதனைக்குள்ளாக கடந்து சென்றார். ஆனால் எனக்குள்ளாக வருகிற அந்த புதிதான ஆவியை நான் எப்படி வர வைக்க முடியும்? நிறைய பேர் நிறைய விசுவாசிங்க, கிறிஸ்தவருங்க கஷ்டப்படுகிற ஒரு காரியமே, ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண முடியலையே, ஐயோ என்னால் சர்ச்சுக்கு போக முடியலையே, ஐயோ என்னால் ஒரு பக்தியை வாழ முடியலையே என்ற நிலைமைகளுக்குள்ளே தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த புதிதான ஆவி ஒரு புதிய உடன்படிக்கை, ஆண்டவர் என்னோடு கூட செய்த உடன்படிக்கை எனக்குள்ளாக நான் நிலைத்து நிற்கணும்னாக்கா, அடிக்கடி நான் நினைக்கிற காரியம், அந்த முதல் நாள் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவரோடு கூட நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் உறவுகள் எப்படி இருந்தது, ஆண்டவரே நீங்கள் என் பாவத்தெல்லாம் மன்னித்த பிறகு தான் எனக்கு சந்தோஷம் வந்தது, என் பாவத்தெல்லாம் நீங்கள் என்னுடைய முந்தின காரியங்களெல்லாம் நீங்கள் மறைத்து போட்டீங்க ஆண்டவரே. அதாவது அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளால் நம்மளுடைய உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு புதிதான ஆவிக்குள்ளாக நம்ம வாழ முடியும். உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 யாருமே சொல்ல முடியாத ஒரு காரியம் கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். என்னன்னாக்கா, நான் உன் பாவத்தை நான் திருப்பி நினைக்காத இருப்பேன், நான் உன் பாவத்தை நினைக்க மாட்டேன், உன்னுடைய குற்றங்களை நான் நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மறந்துடுவேன் உன் குற்றங்களை. நம்ம மறக்கிறோமா? கேட்டுக்கங்க, அது விதவிதமாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த புதிதான ஆவிகள் எனக்குள்ளாக வருவதற்கு, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் என்னை தேற்றி கொள்வதற்கு நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன். முக்கியமாக எனக்கு அதிகமாக பேசி கொண்டிருந்த வசனத்தை மட்டும் நான் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமாக வேத வசனங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 13வது வசனம், 12-13வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, நான் அன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் ஜெபம் நடந்தப்போ நான் பேசினேன். எப்படி மன்னிக்கிறாரா அநியாயங்களை? அவருடைய கிருபையால் மட்டும்தான் அந்த அநியாயங்களை மன்னிக்கிறார். யாரை? அவரை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு மன்னிப்புன்றது நமக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை. கர்த்தர் என்னை மன்னித்திருக்கிறார் என்ற ஒரு அஷூரன்ஸ் அது எனக்கு தேவை. அந்த நம்பிக்கையை, அந்த காரியத்தை நான் காப்பாற்றி கொள்ளுகிறேனா?
அதை நான் எனக்குள்ளாகவே நான் பதித்து வைத்துக் கொள்ளுகிறேன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனப்போ நான் தூக்கணும், நீ தூக்கணும், இதை பத்திரமா தூக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். புதிய உடன்படிக்கையாகிய ஆண்டவராகிய ரத்தம் நம்ம மேலே சொல்லுது, நம்ம மேலே தெளிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து, அவர் என்ன சொல்கிறாரு, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்களேன். ஒருவேளை நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு டவுட் வரலாம், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தாரா, இவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு பாவம் செஞ்சுருக்கிறேன்னு. நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, இந்த லெந்து நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள், நம்ம அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. இந்த 40 நாட்களில் ஆண்டவரே என் பாவத்தை நீர் மன்னித்தீரானால் நான் பண்ண உடன்படிக்கை நான் திரும்ப செய்யாதிருப்பேன். அந்த பாவத்தை ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணாரு. நம்ம ஆண்டவரோடு கூட செய்கிற உடன்படிக்கை என்னது, நம்ம ஆண்டவரோடு கூட கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்னது. கர்த்தர் என்ன கேட்கிறாரு, எப்படி எனக்குள்ள ஒரு புதிதான ஆவிகள் வரும் என்றால், ஆண்டவர் என் குற்றத்தை மன்னித்திருக்கிறார், அதை நான் நினையாமல் இருப்பேன். ஆனால் நான் திருப்பி திருப்பி அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறேன்னா, கேளுங்க அந்த கேள்வியை. இந்த 40 நாட்களில் அந்த கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டும். திருப்பி திருப்பி நான் கோவப்படுறேன், திருப்பி திருப்பி நான் எரிச்சல் அடைகிறேன், திருப்பி திருப்பி வேண்டாத காரியங்களுக்குள்ளே நான் என்னை புகுத்தி கொள்ளுகிறேன், திருப்பி திருப்பி நான் அப்படியே தான் இருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. திருப்பி திருப்பி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சாதாரண மனுஷனாலே அந்த உடன்படிக்கை அவங்க என்ன, ஐயோ தலைவலி, வாழவே முடியாது, உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருப்பார்? ஸோ அந்த புதிதான ஆவியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம்? நல்லா யோசித்து பாருங்களேன். புதிதான ஆவி எனக்குள்ள வேணும்னாக்கா அந்த அஷூரன்ஸ் எனக்கு வேணும், அந்த நம்பிக்கை எனக்கு வேணும். என்ன நம்பிக்கைனாக்கா, அந்த 8வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, புதிய உடன்படிக்கை. அவர் இந்த புதிய உடன்படிக்கை பற்றி நான் பேசும்போது நிறைய பேச வேண்டியதாக இருக்குது, ஆனால் நான் ரொம்ப பேச மாட்டேன் அதில். ஆனால் கர்த்தர் என்னைக்குமே நீ அவர்கிட்ட வரும்போது அவரில் திருப்பி உன் கையை பிடிச்சி, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொன்னல, நான் விலகலை, நீ தான் விலகி போன. ஆண்டவர் நிறைய முறை நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ தான் என்னை விட்டு விலகி போன. எத்தனை காரியங்களில் நம்ம விலகி போனோம், எப்படி விலகி போனோம் ஆண்டவரை விட்டு? யோசிச்சு பாருங்களேன். உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறனாலே முந்தினதை பழமையாக்கினார். அதாங்க உடன்படிக்கை. முந்தினவைகளை பழமையாக்கி போடுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கைனா என்னது? ஆண்டவர் முந்தினவைகளை பழமையாக்கி போடுகிறார். அப்படியே எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம். அந்த புதிதான ஆவி எனக்குள்ள வரணும்னாக்கா, புதிதான ஆவி எனக்குள்ளாக இருக்கணும்னாக்கா நான் எப்படிலாம் இருக்கணும்? 23வது வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நல்லா படிங்க, நல்லா கேட்டுக்கங்க. உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நம்மளுக்கு புதிதான ஆவி நம்ம மனசுக்குள்ள இருந்தா, இருதயத்தில் இருந்தா, முகத்திலும் அந்த புதிதான ஆவி நமக்குள்ளாக இருக்கும். தெரியும், எனக்குள்ளாக புதிதான ஆவி இருக்கிறது, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அவரோடு கூட உடன்படிக்கை. அந்த புதிதான ஆவி இல்லைனாக்கா உலகம்தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்க வைக்கும். ஜோக்கை காட்டி, சினிமாவை காட்டி, சீரியலை காட்டி சிரிக்க வைக்கமே ஒழிய நீ ரியலாக சந்தோஷமாக இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்படியே 17வது வசனத்துக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போகிறேன். 4வது அதிகாரம் 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஐயோ, ரொம்ப அழகாக பேசுவார் பவுல் இதை பற்றி பேசும்போது. மற்ற புறஜாதிகள் என்ன செய்கிறாங்களோ அது உனக்கு கிடையாது. அந்த காரியங்கள் எனக்கு கிடையாது என்றால் நான் புதிதான ஆவியை எனக்குள்ளாக நிலை நிற்க வைக்க முடியும். அல்லேலூயா. இதுதாங்க சிம்பிள் மேட்டர். புதிதான ஆவியை நம்ம இழந்து விடுகிறதுனால நம்மளுக்குள்ள சோகங்கள், நம்மளுக்குள்ள கலக்கங்கள், நம்மளுக்குள்ள சண்டைகள், நம்மளுக்குள்ள பிரச்சனைகள், நமக்குள்ள சமாதானம் இல்லாத நிலைமைகள் எல்லாமே வருகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. புதிதான ஆவி எனக்குள்ளாக இருக்கிறதா? ஏன்னாக்கா மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தனை. என்ன சிந்தனை? ஐயோ, யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை லாரி குப்பை எடுக்கலான்னு தெரில, அவ்வளோ வீணான சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கிறது.
ஸோ இந்த வீணான சிந்தனைகள் இருந்தால் எப்படி புதிதான ஆவி வேலை செய்யும்? வேலை செய்யாது. ஸோ இந்த லெந்து நாட்களில் 40 நாட்களில் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறோம், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் எனக்குள்ளாக புதிதான ஆவிகள் கிரியை செய்கிறதா? எனக்குள்ளாக இருக்கிற புதிதான ஆவி என்னை உற்சாகப்படுத்துகிறதா? நான் இந்த நாட்களில் யார் கேட்டாலும் பர்பஸாகவே நான் சொல்கிறேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், என்னுடைய ப்ரேயர் டைமை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாருன்னா கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்குள்ளே போய்ட்டு ஒரு புதிதான ஆவியை உண்டாக்கணும். புரியுதுங்களா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் வீணான, அங்கே பாருங்க, வீணான சிந்தையில் நடக்கிறது போல புறஜாதி எந்த சிந்தையில் நடக்கிறாங்க? புறஜாதினா யாரு? மற்ற ஜாதிகள், மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஃபாலோ பண்ணாதவங்க, கிறிஸ்துவ அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கிறவர்களும் புறஜாதிகள் தான். கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்களாய் நடக்கிறவர்களுக்குள்ள வீணான சிந்தையில் நடப்பாங்க. அந்த வீணான சிந்தனைகள் உன்னை தாக்கும். ஸோ உனக்குள்ள புதிதான ஆவி வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இந்த சாயங்கால வேலை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நம்மோடு கூட பேசி கொண்டார். நான் வீணான சிந்தைகள் இருக்கிறேனா? வீணான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கும் போது ஒருத்தர் கூட நான் பேசுகிறேன், உலகத்தார் புறஜாதியார் கூட நான் பேசும்போது, நான் வீணான சிந்தனையில் இருக்கும் போது கண்டிப்பாக எனக்குள்ளாக புதிதான ஆவிகள் வேலை செய்யாது. புதிதான ஆவிக்குள்ளாக நான் இருக்க முடியாது. ஏன்னா அந்த புதிதான ஆவி எனக்குள்ளாக கிரியை செய்யாமலே இருக்கிறது. அந்த புதிதான ஆவி எனக்குள்ள இல்லாதனால நான் பேச முடியல, நான் சிரிக்க முடியல, நான் மற்றவங்களோடு ஜாலியாக இருக்க முடியல. சிம்பிள் மேட்டர், சிம்பிள். ஒன்றுமே இருக்காது. நீ யார் கூடயோ பேசியிருப்ப, யார் கூடயோ இருந்திருப்ப, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு உன்னையும் அட்டாக் பண்ணுன்றது உனக்கு தெரியாது. நான் சில பிள்ளைகளோடு நான் பேசுவேன், சிலருக்கு ஜோம் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன், அவங்கக்கிட்ட பிசாசு இருக்குது, நல்லா தெரியுது, அவங்களே சொல்கிறாங்க தலை சுற்றுது, ஆடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அது உனக்கு தெரியாது, அது ஃப்ரெண்டாக தான் தெரியும். உனக்கு அது சொந்த பந்தமாக தான் தெரியும். யாராக இருக்கட்டும், ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, குடும்பத்தாரே இருக்கட்டும், உன்னுடைய சொந்தமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள, ஒரு புறஜாதிகளுக்குள்ள, ஆண்டவரை அறியாதவங்களுக்குள்ள, ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வகையான பிசாசுகள் கிரியை செய்கிறது என்றால் அந்த பிசாசுகள் உன்னையும் தாக்கும். இயேசு கிறிஸ்துவையும் 40 நாள் தாக்கினது. 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவரையும் தாக்கின பிசாசு நீங்களும் நானும் எந்த மூலைக்கு? நல்லா யோசிங்க. புதிதான ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாயங்கால வேலையில். ஆண்டவர் அந்த புதிதான ஆவி எனக்குள்ள கிரியை செய்தாதான் நான் உற்சாகமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளுங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக எழுந்திருப்பேன். நான் என்னன்னு கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எங்கேனாச்சும் நான் கொண்டு போக போகிறேன், உமக்காக நான் எங்கேயோ போய் பேச போகிறேன். ஏதோ ஒரு வசனம் அந்தந்த வீடுகளில் நான் பேசும்போது கர்த்தர் என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. ஆன் த ஸ்பாட்டில் நான் பேசுவேன், எனக்கே தெரியாது. சில நேரங்களில் நான் எடுக்கிற வசனங்கள் எனக்கே குழப்பமாக இருக்கும். ஐயோ, இன்னும் ஆண்டவரே இதை திறந்து கொடுத்துட்டீங்க, இல்லை நீ பேசு, நான் உன் கூட நிற்கிறேன். அதே தான் இன்றைக்கும் கர்த்தர் இப்போவும் செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த புதிதான ஆவி எனக்குள்ளே இருந்தால் ஹோல் டே நான் வேலை செஞ்சால் கூட ஆண்டுடைய பாதப்படியில் வந்து உட்காரும் போது அதை யாருமே தடுக்க முடியாது. உற்சாகமாக இருப்பேன். அதை சொல்லுங்க, ஆண்டவரே புதிதான ஆவி, வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். கீழ்ப்படுகிறோமா? ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? வீணான சிந்தனைகள், வீணான பேச்சுகள், வீணான செயல்கள் எல்லாமே நம்மளை புதிதான ஆவிக்குள்ளாக வழி நடத்தாது. அப்படியே வாங்க 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போகும் இச்சைகளால் கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால் அல்ல முந்தி. அங்கே என்ன வசனம்? 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் உன்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் செய்து கொள்கிறார், ஆனால் முந்தினவைகளை பழமையாக்கி போடுகிறார் என்று வாசித்தோம். இங்கே அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை யார் களைத்து போடணுமா? யாரு?
நீங்கள் கலைத்து போட்டு, நான் கலைத்து போட்டு, நான் கலைத்து போட்டாதான் நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியாக இருக்க முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க பிரச்சனையை கொட்டினாங்க என்கிட்ட. அவங்க பிரச்சனையை கொட்டுற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குதா? அவங்க பிரச்சனையை கொட்டுற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்குதா? அவங்க பிரச்சனையை கொட்டுற அளவுக்கு உனக்கு ஜெபாவி இருக்குதா? அவங்க பிரச்சனையை நீ ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உனக்கு அந்த திறமை இருக்குதா? ஆவிக்குள்ள திறமை இருக்குதா? புதிதான ஆவி உனக்குள்ளாக இருக்கிறதா? இத்தனை கேள்விகள் உண்டுங்க, இத்தனை கேள்விகள் உண்டு. அவங்க கொட்டுனாங்க தான். அது எந்த புறஜாதி தெரியாது. ஆண்டவர் அறிந்த புறஜாதியா, ஆண்டவர் அறிந்தும் அறியாமல் இருக்கிற புறஜாதியா, எந்த ஜாதி என்று தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கொட்டும் போது, அவங்களுடைய காரியங்களை கொட்டும் போது உங்களுக்குள்ளாக இருக்கிற புதிதான ஆவி காணா போகுது. ஏன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அதே சோகத்தை வீட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டு போகிறோம். அதே சோகத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறோம். அவங்க வீட்டில் சண்டை நடக்குதா? எங்கள் வீட்லேயும் சண்டை நடக்கும் கண்டிப்பாக. ஒருத்தர் எழுப்பி சொல்லட்டுமே, இல்லை நீங்கள் வேணால் பார்த்துட்டு வாங்க, பேசிட்டு வாங்க, நல்லாவே தெரியும் நம்ம எந்த லெவலில் நம்ம எப்படி இருக்கிறோம், எனக்குள்ளாக இருக்கிற அந்த புதிதான ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்று. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்களாம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம என்னைக்கு புதிதான ஆவி நம்மளுக்குள்ளாக வருகிறதோ அன்னைக்கு நம்ம எப்படி ஆகிறோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன் எனக்குள்ள இருக்குதா? அந்த புதிய மனுஷன் தான் கர்த்தர் உண்டாக்கின உடன்படிக்கை எனக்கும் அவருக்கும். அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நான் இருக்கிறேனாக்கா, ஏன் எனக்கு என்னையே அப்பா என் கப்பலே கவுந்து விழுந்தா கூட, சோகமே என்னை அட்டாக் பண்ணா கூட, நான் ஏன் அந்த சோகத்துக்குள்ளே போகணும்? நான் ஏன் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கணும்? நான் ஏன் அந்த கப்பலோடு கூட கவிழ்ந்து போகணும்? கேளுங்க கேள்வியை, கேளுங்க. உங்களுக்குள்ளாக எவ்வளோ சோகம் பேசட்டங்க, எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை அட்டாக் பண்ணட்டும், நான் ஆண்டவர் அடிக்கடி ஸ்தோத்தரிக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கும் எனக்கு. எப்படின்னாக்கா, நான் ஏதாவது சோக கதையை நான் கேள்விப்பட்டேனாக்கா, அப்படியே அந்த நிமிஷம் இந்த ஹார்ட்டுக்கு இது எடுக்கிறாங்களே, ECG எடுப்பாங்கல்ல, இப்படி காட்டல, அப்படி டக்குன்னு அப்படி கோவம் அப்படி இப்படி இப்படி அப்படியே சுர்றன்னு அடிக்கும் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியா சமாதானத்தை கொடுத்துருவார் கர்த்தர். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற புதிதான ஆவி. அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரோடு கூட பண்ண உடன்படிக்கை. சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. அனுபவிக்கிறோமா? இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோமா? நம்ம கேட்டுவோம், நம்மளுக்குள்ளாகவே நம்ம கேட்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆபிரகாமுக்கும் சரி, நோவாவுக்கும் சரி, மோசேக்கும் சரி, பைபிளில் அநேகரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணனாரு. அவங்கெல்லாம் அந்த உடன்படிக்கையை எப்படி பிடிச்சிக்கிட்டாங்கனாக்கா, அப்படியே ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க, நீங்கள் செய்து முடிப்பீங்க, நீ செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே என்று சொல்லி அவரையே பற்றி கொண்டதனால புதிதான ஆவி அவங்கள விட்டு நீங்கவே இல்லை. அவங்க அந்த புதிதான செயல்களுக்கும் அந்த புதிதான அற்புதங்களுக்கும் புதிதான ஆவிக்கும் தங்களை இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்குறேன், கர்த்தர் அற்புதம் செய்ய நம்ம இடம் கொடுக்குறோமா? புதிதான ஆவியை நம்ம இடம் கொடுக்குறோமா? கேளுங்களேன். இந்த சாயங்கால வேலையில் தயவு செய்து சொல்கிறேன், ஒருத்தரை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள நீர் கிரியை செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்குறேனா? நம்ம நினைக்கிறோம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. 10 நிமிஷம் ஜெபம்லாம் 10 பைசா மாதிரி இன்னைக்கு 10 பைசா செல்லாது. ஆண்டவரோடு கூட பேசுகிறதுக்கு தனிப்பட்ட நேரம் வேணுங்க, தனிப்பட்ட நேரம் வேணும். த மோர் ஐ ஸ்பீக், நான் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறேனோ அவளைக்கு அவரை என்னுடைய ஸ்டோரேஜ் அவர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய ஆசீர்வாதங்களை அவர் ஏற்ற நேரத்தில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ப்ரைவேட்டாக போய் ஜெபம் பண்ணுங்களேன், தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஒன்று பப்ளிக்கில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதான் தேவன், அதான் எடுத்து உபயோகப்படுத்துவார்.
கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். அந்த 17வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல, வீணான சிந்தனையில் 18 வாசிக்கலாம். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியாயராய் இருந்து. நல்லா பார்த்து, அதில் பயங்கரமான வார்த்தை இருக்குது. அந்த ஒரு வார்த்தையை எடுத்து பேசினா நம்மளாம் எங்கேயோ இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் ஆண்டவரே? எங்க இருக்கிறோம்? புத்தி இல்லாத அந்தகாரப்பட்டு. ஆண்டவரை புத்தி, புதிதான ஆவி எனக்குள்ள இல்லைனாக்கா புத்தியில நான் எப்படி படுவேன்? அந்தகாரப்படுவேன். என் புத்தி அந்தகாரப்படும். ஸோ என் புத்தி எப்படி இருக்குது? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் என் உள்ளம் புதிதாக இருக்கிறதுனால ஆண்டவரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆனால் எதுக்காக உடன்படிக்கை பண்ணுறாருனாக்கா, உன்னை நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த உலகம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ எனக்குள்ளாக புதிதான ஆவி இருக்கணும். புதிதான ஆவி இல்லைனாக்கா ஒரு நாள் சொயினுவோம், ஒரு நாள் டொயினுவோம், ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் சிரிக்க மாட்டோம், ஒரு நாள் சண்டை போடுவோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். கர்த்தருக்கு அதெல்லாம் பிரியுமா? ஏன் உடன்படிக்கை லிஸ்ட்டில் அதெல்லாம் கிடையாது. கர்த்தரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண லிஸ்ட்டில் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே, எந்த சோதனை வந்தாலும் சரி, நீர் என்னை சிரிக்க வைக்கிறீரோ இல்லை என்னை அழ வைக்கிறீரோ, நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் எனக்கு தேவை, அவ்வளோதான். பிரச்சனை வந்தாலும் சரி, வராக்கிட்டாலும் சரி, நீங்கள் எனக்கு தேவை. பிரச்சனையை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்கள் எனக்கு தேவை. இந்த மாதிரி சூழ்நிலையில் புதிதான ஆவிகளை நான் பெற்றுக்கொள்ளும் போது என்னால் ஜெபிக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னால் ஜெபிக்க முடியும் என்று முழங்கால் போடுறவங்க மட்டும்தான் ஆண்டவரை தரிசித்துக் கொள்வார்கள். ஆண்டவரை தரிசித்துக் கொள்வார்கள். அப்படியே நம்ம லூக்கா 22:20, ஒரே நிமிஷம், லூக்கா 22:20 யாராவது எடுத்தா கூட வாசிங்க. என்ன சொல்றாரு அங்கே கர்த்தர்? அந்த உடன்படி 22:20 வசனத்தில், போஜன பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் ஏன் வந்தார்? சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? நீ ஒரு மாசமும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது அது நான் உன்னோடு கூட பண்ணின புதிய உடன்படிக்கை, அது நான் உன்னோடு கூட பண்ணின புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை உனக்குள்ள இருக்குதுனாக்கா உனக்குள்ள புதிதான ஆவி நிலைத்திருக்கும். ஆமே. உலகம் நம்மளை அசைக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ண தோத்து போயிடும். நிறைய நேரங்களில் உலகம் நம்ம கூட ஃபைட் பண்ண பார்க்கும், உலகம் நம்மளை எதிர்க்க பார்க்கும், உலகம் நம்மளை பற்றி பேச பார்க்கும். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை உலகம் நம்மளை தேடி வரும்போது கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல இந்த புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்குதுங்க. அது கிரியை செய்யும். ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், கர்த்தரை மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், கர்த்தரை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய உடன்படிக்கை வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை எல்லாருக்கும் வேலை செய்யாது. நீ ஒரு நாள் ஜெபிப்ப, ஒரு நாள் நல்லா இருக்க மாட்ட, ஆண்டவரை அசட்டை பண்ணுவ, சர்ச்சுக்கு வர மாட்ட, நீ ஆண்டவரை தூக்கி போடுவ. அவங்களுக்கெல்லாம் எந்த புதிய உடன்படிக்கை 2000 வருஷங்களுக்கு முன்பாக உண்டாக்கிட்டு போன அந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் திடீர்னு கிரியை செய்ய மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன் அக்கிரமத்தை நினைக்காமல் இருப்பேன், ஆனால் நான் கீப் ஆன் டூயிங், அக்கிரமத்தை நான் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் எப்படிங்க புதிய உடன்படிக்கை கொடுப்பாரு? யோசித்து பார்க்கலாமா? யோசித்து பார்க்கலாமா? இந்த 40 நாட்களில் தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் காலையில் ஏஞ்சோன்னு, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் நினைக்காதீங்க. அந்த மேலே போய்ட்டு நான் எங்கள் வீட்டு மேலே போய்ட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது, நடக்கும் போது அந்த வானத்தை பார்த்து நினைக்காதீங்க ஆண்டவரே, எப்படிலாம் இந்த கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே போதும், அந்த மாதிரி எல்லாமே மறைஞ்சு போட்ட ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னாக்கா என்னுடைய பாவங்கள் சாபங்களாக என்னுடைய பிள்ளைகள் மேலே போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இதை மறுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு நம்முடைய பாவங்களை, சாபங்களை மன்னிச்சிட்டாரு. நான் பாவம் பண்ணினே இருந்தா அப்போ அந்த புதிய உடன்படிக்கை எங்க?
அந்த புதிய உடன்படிக்கை காணாமல் போகிறதே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாவம் பண்ணிக்கிட்டே இரு, நான் உன்னை மன்னிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. இல்லை, ஒன் டைம் அது ஒரு முறை தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஒரு சால்வேஷன் தான் கொடுத்தாரு, ஒரு ரட்சிப்பை தான் கொடுத்துருக்கிறாரு. டெய்லி நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லல. ஆண்டவரே நீ நினையாமல் இருப்பேன். அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து, நான் ரொம்ப உன் மேலே கோவப்பட்டேன், அந்த கோவத்தை நான் நினைக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலான்னு சொன்னிட்டா, நான் திருப்பி அவங்கள பார்த்து அன்றைக்கி நீங்கள் சங்கடப்பட்டீங்கல்ல, அன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சீங்க சொல்லி காட்டிகிட்டே இருக்கணுமா? இல்லையே, கர்த்தர் அப்படி சொல்லலையே, கர்த்தர் அப்படி செய்யலையே. நல்லா யோசிங்க. இந்த நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கதை இது. இந்த நாட்களில் இதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆண்டவரே, அப்பா நீங்கள் நினையாமல் இருப்பேன்னு சொன்னீங்க, முந்தினவைகளை பழமையாக்கினார் ஆண்டவர். அல்லேலூயா. பெரிய கிருபைங்க அது, பெரிய கிருபையாய் மன்னித்து முந்தினவைகளை பழமையாக்கி போட்டார். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? பழசை தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்? என் முன்னாடி வச்சுக்கிறேன். பழசை தூக்கிட்டு வந்து நான் முன்னாடி வச்சுக்கிறேன். நான் இப்படி தானே இருந்தேன், இது நல்லா இருக்குதே, இதே லைஃபுக்கு போகிறேன். நான் இது நல்லா இருக்குதே, திருப்பி நான் அதே லைஃபுக்கு போகிறேன். கர்த்தர் எப்போ உண்டாக்குனார் இந்த உடன்படிக்கையை? அவர் இந்த உலகத்தை விட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ள, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள பொழுது இந்த வசனத்தை சொல்லிட்டு போகிறாரு. இது உங்களுக்காக சித்தப்படுகிற ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென். சூப்பரான வசனம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட எப்போ உடன்படிக்கை பண்ண, நீ ரட்சிக்கப்பட்ட நாள் இது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் இது, நீ ஆண்டவருக்காக வாழ தொடங்கின நாள் இது. அன்னைக்கு உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணாரு. நீ மறந்துட்ட, அவர் மறக்கல. நீ மறந்துட்டு என்ன பண்ற? உன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ள நீ போகும்போது நீ என்ன பண்ணிக்கிற? புதிதானவைகளையே புதிதாக உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை பழமையாக்கி போடுற. ஆண்டவரே எனக்கு இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, எனக்கு இதுலேயே நல்லா இருக்குது ஆண்டவரே. இந்த மெட்ரோ ட்ரெயினில் இப்போ தான் வருது. நான் இந்த கீழே மெட்ரோ ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிலதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் போவோம், திடீர்னு மேலே போவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். நான்லாம் சென்னைக்கு வேலை செஞ்சுட்டு போகும்போது செங்கல்பட்டுலேருந்து இங்கே வரைக்கும் இந்த வெறும் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். நல்லா சூப்பராக காற்று வரும், அப்படியே திறந்து தான் இருக்கும், ஜன்னலெல்லாம் திறந்துருக்கும், அப்படியே அந்த அந்த கதவெல்லாம் அடைச்சிருக்காது, அங்கே எல்லாமே திறந்துருக்கும். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படியே போயிட்டு வருவோம். ஆனால் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மூடிட்டு போவோம். பார்த்துக்கிறீங்களா? நிறைய வித்தியாசம். அப்போது என் மைண்டுக்குள்ளே, ஐயோ அந்த ட்ரெயின் தான் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெயின் ஐயோ என்னடா அதை அடைச்சிட்டு இருக்குதே. போய் பழகி அப்படி பார்த்தா, இதுவும் நல்லா இருக்குதுல்ல, புதுசாக இருக்குதுல்ல, நல்லா இருக்குதே, ரொம்ப இதுக்குள்ளவே ஏசி இருக்குது, இதுக்குள்ளவே ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கர்த்தர் பழையவைகளை நினைக்காதன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் நம்மளுக்கு பழைச்சு ரொம்ப பிடிக்கும், அப்போவும் புதுசில் இன்னும் பர்ஃபெக்டாக செஞ்சு தருவார் கர்த்தர். இன்னும் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்து உன்னை என்ன பண்ணுவார்? சூப்பராக வைப்பார், அட்டகாசமாக வைப்பார். சில நேரங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்கனாக்கா புதிய உடன்படிக்கைக்குள்ள அநேக கிருபைகள் உண்டு. நான் சொல்கிறேன், நிறைய நம்மளுக்கு அதில் நிறைய ஆசீர்வாதங்களை கூட்டி தருகிற தேவனாக இருக்கிற. மறக்காதீங்க, தயவுசெய்து மறக்காதீங்க. கர்த்தர் பண்ணுகிற ஒவ்வொரு உடன்படிக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணுகிறாரு, எகிப்து ஜனங்களோடு கூட அந்த இடத்துல அவங்க வெளியில் கொண்டு வரதுக்காக பண்ணுறாரு ஆண்டவர் உடன்படிக்கை. உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறாரு. மறக்காதீங்க. அந்த உடன்படிக்கை நம்ம மறந்ததுனால தான், உடன்படிக்கை மட்டுமல்ல, எனக்குள்ள ஒரு புதிதான ஆவி இல்லையே. 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், அதுக்கு மேலே என்னால் ஜெபிக்கவே முடியல. கண்ணை முன்னாலே ஐயோ இந்த வார்த்தை கேட்குது, அந்த வார்த்தை கேட்குது, இந்த சண்டை என் முன்னாடி வருது, அவங்கக்கிட்ட போய் பேசு, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லிட்டு மறந்துடுவேன். ஐயோ டேபிள் மேலே அதை வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ணிட முடியல பாஸ்டர். உனக்குள்ள புதிதான ஆவி இருந்தால் நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியும். ஆமென். யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம், 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென், அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்ற உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. பிசாசு எப்படி அழைத்திருக்கிறான்? உன் பாவத்தை வச்சு அழைத்திருக்கிறான். ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவர் பண்ண உடன்படிக்கையே அதுதாங்க. ஆமென். அவர் பண்ண உடன்படிக்கையே அதுதான். அந்த சொல்லிட்டு பேர் சொல்லி அவர் சொல்லிட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லிட்டு, நீ ஆறுகளை கடக்கும் போதும், தண்ணீரை கடக்கும் போதும், அக்னியை கடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆண்டவரை போல அசத்துறவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை போல உதவி செய்கிறவங்க யாரும் கிடையாது. ஆண்டவரை போல நம்மோடு கூட நிற்கிறவங்க யாருமே கிடையாது. ஆமென். நீ யாரை நம்பி வேணா சொல்லுங்க, ஏமாந்துட்டு தான் வரீங்க. ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நான் சொல்லுவார், கர்த்தரை நம்புகிறவங்க, கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனால ஆண்டவரே, அந்த புதிதான ஆவி எனக்குள்ள வேணும். ஆண்டவரே, அந்த புதிதான ஆவி எனக்குள்ளே வேணும். தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கட்ட புருஷனை நம்ம விட்டுட்டு போக முடியுமா? இல்லை கட்ட மனைவியை நம்ம விட்டுட்டு போக முடியுமா? இல்லை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை அப்படியே நடு ரோட்டில் விட்டு போக முடியுமா? அந்த மாதிரி நிறைய நேரங்களில் உங்களை என்னையும் படைத்த தேவனை நம்ம விட்டுட்டு போகிறோங்க. அதனால தான் எனக்குள்ள புதிதான ஆவிகள் இல்லை. எனக்குள்ள புதிதான ஆவிகள் இல்லாதனால எனக்குள்ள இருக்கிற மற்ற ஆவிகள் என்ன பண்ணுது? சண்டை போட வைக்கும், நல்ல கூத்தாட வைக்கும், உங்களை நல்ல என்னென்னமோ செய்ய வைக்கும், யோசிக்க வைக்கும், உணர்வில்லாதவர்கள் ஆக்கும், என்ன வேணா செய்யும். தயவு செய்து யோசிங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புதிதான ஆவி இருக்குமே ஆனால் நான் உம்மோடு கூட இந்த இரவு ஆண்டவரே நான் உடன்படிக்கை பண்ணுறேன். இந்த இரவில் நான் உடன்படிக்கை பண்ணுறேன். அந்த அன்னைக்கு செஞ்ச முதல் நாள் ஆண்டவரை என்னைக்கு ஏற்றுக்கிட்டீங்க? ஒரு நாள் இருக்கும். அந்த நாள் ஆண்டவரே, அப்பா என்னை தொட்டிங்களே, இரவு முழுதும் என்னால் தூங்கவே முடியல. ஆண்டவரே, அடுத்த நாள் எழுந்திருக்கிறேன், பிரைட்டாக இருக்குது. என்றைக்குமே என் வீடு இருட்டாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் எழுந்திருக்கிறேன், பிரைட்டாக இருக்குது. ஆண்டவரே, என்னால் தாங்கவே முடியல. அந்த நாளை மறக்காதீங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. உனக்குள்ள புதிதான ஆவியை நீ இழந்துட்ட. உனக்குள்ள நான் உன்னுடைய முந்தினவைகளை நான் மறந்துட்டேன். ஆனால் நீ இழந்துட்டு நிற்கிறீங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ இழந்துட்டு நிற்கிற. எல்லாத்தையும் இழந்துட்ட. சண்டை, ஆண்டவரே, குழப்பம் எனக்குள்ள, எனக்கு புரியல. ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த முதல் நாள் அன்னைக்கு உங்களை பார்த்தேன்ல, உங்களை அனுபவிச்சேன்ல என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர், நீங்கள் வந்தோடனே ஆண்டவர் உலகம் தராத ஒரு சந்தோஷத்தை எனக்கு தந்தீங்கல்ல, அதே சந்தோஷம் இன்னைக்கு இரவு எனக்கு வேணும். ஆண்டவரை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும் ஆண்டவரை திருப்ப. இந்த 40 நாட்களில் நான் எங்கேயோ கிடக்கிறேன், புதிதான ஆவி எனக்குள்ளாக இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, புதிதான ஆவி எனக்குள்ள இல்லை ஆண்டவரே. நான் எங்கேயோ என்னையே காணாப்பல் போட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறார் என்று கேட்டுட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த புதிதான ஆவியை இழந்துட்ட, என் உடன்படிக்கை நீ மறந்துட்ட. மகனே, அந்த உடன்படிக்கை நீ மறந்ததுனால தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள். இந்த இரவுலேருந்து நீ மறக்காத. ஆண்டுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வந்துருங்க. உங்களை நான் இழந்ததுனால தான் என் வாழ்க்கையே இன்னைக்கு கசப்பாக இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் வாங்க, என்னோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.